வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி. இன்னைக்கு நாம யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மனித உரிமைகள் அப்படின்னா என்னன்னா, பாகுபாடு காட்டாம இருக்கிறது தான் மனித உரிமைன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இவன் வந்து ஹிந்திக்காரன், இவன் வந்து தமிழ்காரன் அப்படின்ற பாகுபாடு காட்டாம ஒற்றுமையா இருக்கிறது. அதே மாதிரி இவன் வந்து ஆண், இவங்க வந்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு காட்டக்கூடாது. அதே மாதிரி இனத்துல இனம் மதம் அதுலயும் பாகுபாடு காட்டக்கூடாது. இந்த மாதிரி பாகுபாடு காட்டாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி உரிமைகள் கொடுக்கறது தான் மனித உரிமைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முதல்ல இதை வந்து எங்க கொண்டு வந்தாங்கன்னா, இங்கிலாந்துல மேக்னா கர்ட்டா ஆஃப் 1215 1215 அந்த வருடத்துல தான் இந்த மேக்னா கர்ட்டா வந்து கொண்டு வந்திருப்பாங்க இங்கிலாந்துல. அதன் மூலியமா இங்கிலாந்து நாட்டு அரசர் என்ன பண்ணாருன்னா, அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ரைட்ஸ், சில உரிமைகளை வந்து கொடுத்தாரு. அதை தான் மனித உரிமைகள்னு சொல்லுவாங்க. அதை தான் முதல்ல அவரு தான் பண்ணாரு. அடுத்ததா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, அந்த அசம்பிளி வந்து அதாவது பொதுச்சபை, அது வந்து எப்பவுமே நடக்கும். அந்த சபை வந்து அந்த ஜெனரல் அசம்பிளி, அந்த பொதுச்சபை வந்து பாரிஸ்ல நடந்துச்சு. எப்ப நடந்துச்சுன்னா 1948 வருடம் டிசம்பர் 10 வந்து நடந்துச்சு. அந்த பொதுச்சபையில 217A அப்படின்ற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்து மூலியமா தான் UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் தீர்மானத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. ப்ரொக்ளைம்டு, அதாவது அறிவிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதன் மூலியமா என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதன் மூலியமா தான் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளை பத்தின சட்டத்தை வந்து இயற்றலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. யுனைடெட் நேஷனோட ஒரு மிகப்பெரிய சாதனை எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஏற்படுத்துறது தான் மிகப்பெரிய சாதனைன்னு வந்து சொல்றாங்க. இதன் மூலியமா ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு கமிஷனை வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த கமிஷனை வந்து யார் கைட் பண்ணாங்கன்னா, இலியனர் ரோஸ்வெல்ட் அப்படின்றவங்க தான் கைட் பண்ணியிருப்பாங்க, அதாவது தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UDHR, அதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு. அதே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மாடர்ன் இன்டர்நேஷனல் மேக்னா கர்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து மேக்னா கர்ட்டான்னு ஒன்று பார்த்துருப்போம். மேக்னா கர்ட்டா ஆஃப் 1215 வந்து இங்கிலாந்துல ஏற்படுத்தியிருப்பாங்க. இது வந்து யுனைடெட் நேஷன் அவங்க ஏற்படுத்தினது என்னன்னு கேட்டாங்கன்னா, மாடர்ன் இன்டர்நேஷனல் வரும். இது இன்டர்நேஷனல் மேக்னா கர்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுல வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மொத்தமா 500 லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உலகம் முழுவதும் மனித உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும், எல்லாருக்குமே வந்து மனித உரிமைகள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத UDHR வந்து 500 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த உலகத்திலேயே மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட், அதாவது அதிகமான லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ண டாக்குமெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த UDHR இவங்க கொண்டு வந்த டாக்குமெண்ட் தான் அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க 500 லாங்குவேஜ்ல. அதே மாதிரி UDHR வந்து 30 ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 30 ஆர்டிகல்ஸை வந்து 5 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. 5 பிரைமரி கேட்டகரிஸ் தான் பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன கேட்டகரினா, சிவில், பாலிட்டிக்கல், சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் அப்படின்னு 5 பிரிச்சிருப்பாங்க. அதுல தான் எல்லாத்த பத்தியும் சொல்லியிருப்பாங்க. எப்படிலாம் உரிமைகள் வந்து மனித உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்றத பத்திலாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்ற டேவை டிசம்பர் 10 தான் டிசம்பர் 10 தான் அந்த ரிசொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 217A நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த தீர்மானத்தை டிசம்பர் 10 1948 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஹியூமன் ரைட்ஸ் டே அதை வந்து எப்போ அறிவிச்சிருப்பாங்கன்னா, அதே டிசம்பர் 10 தான். ஆனா வருஷம் எப்பனா
1950 தான் அறிவிச்சிருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டேவை டிசம்பர் 10 வந்து கொண்டாடலாம் அப்படின்றத வந்து அறிவிச்சிருப்பாங்க 1950. இந்த ஹியூமன் ரைட்ஸ் அதுல வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மினிமம் ரைட்ஸாவது மக்களுக்கு வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல வந்து சொல்லியிருக்க மாதிரி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்க மாதிரியே ஹியூமன் ரைட்ஸ்லயும் மினிமம் ரைட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இதன் பிறகு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதாவது யுஎன்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா அக்டோபர் 24, 1945 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து எதுக்காக ஏற்படுத்தினாங்கன்னா, யூனிவர்சலா எல்லாருக்கும் வந்து பீஸ், அமைதியை வந்து கொடுக்கணும், எல்லா நாட்டுக்கும் வந்து அமைதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க 1945. அதன் பிறகு அப்பர்தைடுன்றது என்ன மீனிங்னா இனவெறின்னு வந்து சொல்லுவாங்க. இனவெறி வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து அதிகமாகவே இருந்துச்சு. கருப்பின மக்கள் அப்படின்றத வந்து அதிகமாகவே சவுத் ஆப்பிரிக்கால வந்து இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா இங்கெல்லாம் இனவெறி வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்கன்னா, நெல்சன் மண்டேலா அப்படின்ற ஒருத்தர், அவரும் ஒரு பிளாக் பீப்புள் தான். அவர் என்ன பண்ணாருன்னா 1994 அவர் வந்து இந்த இனவரிக்கு எதிராக வந்து இவர் செயல்பட்டாரு. அவர் 1994 ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியில தான் அவர் வந்து இருந்திருப்பாரு. அதுல வெற்றி பெற்று அவர் வந்து பிரசிடென்டா ஆகியிருப்பாரு மண்டேலான்றவர். அதன் பிறகு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு கன்வென்ஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கன்வென்ஷனை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜனவரி 4, 1969 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கன்வென்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு வந்து சொல்லுவாங்க. தேர்ட் ஜென்ரேஷன். இதோட மெம்பர்ஸுக்கு வந்து என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா மெம்பரும், அதாவது இந்த கன்வென்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பரும் இனப்பாகுபாடை வந்து ஒழிக்கணும், அது வந்து இந்த நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்றத வந்து இந்த கன்வென்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாரு கொண்டு வந்திருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில்ட்ரன்ஸ், அதாவது பசங்க இருக்காங்கன்னா பசங்க வந்து அவங்களோட அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் அதுதான் அவங்க அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கணும், பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து இந்த சட்டத்தின் மூலமா வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கான உரிமைகளை வந்து கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தியும் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. 2007 வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UDHR நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அது வந்து 1948 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டேவை வந்து 1950 வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1949 தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடுத்த வருஷமே அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து அவங்களும் ஒரு கன்வென்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னா இன்டர்நேஷனல் கோவனன்ட் சொல்லலாம். அது வந்து ஒரு ரைட்ஸ். இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்ற ரைட்ஸை 1979 வந்து கொடுத்திருப்பாங்க. அதை 49 வந்து ஹியூமன் ரைட்ஸ் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. 79 30 வருஷம் கழிச்சு இந்த கோவனன்ட் அப்படின்ற ரைட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதை எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1993 தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் மூலியமா தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதையும் இந்த ஆக்ட் மூலியமா தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து முடிஞ்சது. அடுத்த ஒரு பதிவில் வேற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.